உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் உறவுகளே, அரசியல் களம் தாயக ஊடகவியலாளர் இரா மைதர் அவர்கள் அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான நிலைமைகள், இன்னும் 2 வாரங்கள் மட்டுமே இருக்கின்ற இந்த நேரத்தில் தேர்தல் மிகவும் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கின்றது, எவ்வாறு இருக்கின்ற என்ற விடயங்களை பார்ப்போம். இங்கே எங்களோடு இணைந்திருக்கிறார் இரா மைதர் அவர்கள். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தானே வணக்கம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ச்சியாக அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களைத்தான் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றும் கூட அதைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். குறிப்பாக கேட்டு அறிய விரும்புகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த தேர்தல், அரசு தலைவருக்கான இந்த தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க எங்கேயோ இருந்து முன்னிலைக்கு வந்துவிட்டார். அது அருகலையானுடைய ஒரு விளைவோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் மும்முனை போட்டி, 4 முனை போட்டி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற நிலைமைகளை பார்த்தால் அனுரகுமார திசாநாயக்காவும் சஜித்தும் இங்கே முன்னிலையில் நிற்பது போல் தெரிகின்றது. 2 நாட்களுக்கு முன்னதாக அனுரகுமார திசாநாயக்கா வடமாகாணம் வந்திருந்தார். அவர் அங்கே வந்து தங்களுடைய பயணத்தில் தமிழ் மக்களை பயணிக்கவும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தவற விடாதீர்கள் என்ற வகையில் வரலாற்று படைக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்கள் என்று அவர் கூறியது போல் சில விடயங்களை அறியக்கூடியதாக இருந்தது. இராமதுரன், புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களுடைய உறவுகளுக்கு அனுரகுமார திசாநாயக்கா யாழ்ப்பாணம் வந்திருந்த பொழுது அந்த கூட்டத்தில் என்னத்தை கூறினார், எவ்வாறு அங்கே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, என்ன நிலைமை என்றதை கூறுங்கள். நிச்சயமாக வடக்கில் அவர் எதிர்பார்த்ததை போன்று ஒரு பெரிய தலைவர்கள் தமிழ் மக்களோடு, நாங்கள் ஏற்கனவே அந்த டாக்டர் அர்ச்சுனாவோடு பேசிய விடயத்தை பேசுகின்ற போதே ஜேவிபியினுடைய நிலைப்பாடு தெளிவாக தமிழர்களோடு ஒரு உடன்பாடு செய்து கொள்ளுகின்ற அளவுக்கோ, இல்லை தமிழர்களுக்கு ஒரு வெளிப்படையாக வாக்குறுதிகளை வழங்குகின்ற அளவுக்கோ அவர்கள் இல்லை. தங்கள் மீது நம்பிக்கை வைத்து தங்களோடு பயணிங்கள் என்று ஒரு பொதுவான நிலையில் நின்று கொண்டு அவர்கள் அழைப்பு விடுகின்ற நிலைமைதான் ஜேவிபியினுடைய அனுரகுமார திசாநாயக்க தரப்பினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அதாவது உள்ளக ரீதியாகவும் வெளியக ரீதியாகவும் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது அதுவாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் உண்மையிலே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்கள் பார்க்க தொடங்கிய காலத்திலிருந்தே தென்னிலங்கை மக்களிடையே ஒரு மாற்றத்துக்கான ஒரு குறியீடாக அனுரகுமார திசாநாயக்கா மீதான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்ற ஒரு அந்த மக்கள் அலை அவர்களை நோக்கி இருக்கின்ற விடயத்தை நாங்கள் கூறி வந்தோம். ஆகவே அவர்களுடைய அனுரகுமார திசாநாயக்காவுடைய பலம் என்பது பெரும்பான்மை சிங்கள மக்களுடைய ஆதரவு தளத்தில் தான் அந்த பலம் என்பது தங்கியிருக்கின்றது. தென்னிலங்கை சிங்கள பெரும்பான்மை மக்களிடையேயான ஒரு ஆதரவு தளத்தை நம்பி இருக்கின்ற நிலைமையிலே அவர்களுக்கு நன்றாகவே அந்த விடயங்கள் எல்லாம் தெரியும். கடந்த கால அனுபவம் அவர்களிடம் இருக்கின்றது. அவர்கள் ஒரு அரசியலிலே புதிய ஒரு சக்தியாக அவர்கள் மேலெழுந்து வந்தாலும் அவர்களும் ஒரு கணிசமாக ஒரு 3-4 தசாப்தங்களாக ஒரு அரசியல் ரீதியாக பயணித்துக் கொண்டிருப்பவர்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த தென்னிலங்கையினுடைய நிலவரங்கள், அவர்களுடைய நாடி துடிப்பு அனைத்துமே அவர்கள் நன்றாக உணர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் விஷப்பரீட்சை செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அவர்களுடைய முழு பலமும் 100% பலமுமே அந்த தனி சிங்கள பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவை மட்டும். அவர்கள் ஒரு வார்த்தைக்கு வார்த்தை தங்களுடைய வெற்றி என்பது தனிய சிங்கள மக்களுடைய வெற்றியாக மட்டும் இருந்துவிடக்கூடாது, இலங்கையில் இருக்கின்ற சகல இன மக்களுடைய ஆதரவோடும் இந்த புதிய அரசாங்கம் அமைய வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகின்றோம் என்று அவர்கள் கூறினாலும் உள்ளார்ந்தமாக அவர்களுக்கு தெரியும் 100% சிங்கள மக்களுடைய ஆதரவை நம்பித்தான் அவர்கள் இந்த தேர்தலிலே களமிறங்குகின்றார்கள். அவர்கள் ஏற்கனவே பல தேர்தல்களை கண்டிருக்கின்றார்கள். 2019 கோட்டபாய ராஜபக்ச, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்கா என்கிற 3 முனை போட்டி நிலவியது. ஆகவே இப்போ இது அவர்களுக்கு புதிய களம் இல்லை. ஆனால் இப்போது கடந்த காலங்களிலே அவர்கள் ஒரு தரப்பாக போட்டியிட்டார்கள். இப்போது ஒரு அந்த ஒரு அந்த இருநிலை போட்டிகளிலே ஒரு முதன்மையாக பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அடுத்த இலங்கையினுடைய அரசியல் எதிர்காலம் என்று வருகின்ற போது ஒரு அலை அவர்கள் மீது திரும்பி இருக்கின்ற ஒரு நிலையிலே அவர்கள் இப்படியான நேரத்திலே விஷப்பரீட்சை செய்வதற்கு அவர்கள் தயாராக சொல்வார்கள். வெண்ணெய் திரண்டு வருகின்ற போது தாலியை உடைத்த கதையாக என்று. அப்படி அவர்கள் விஷப்பரீட்சை செய்வதற்கு அவர்கள் தயாராகவில்லை. இந்த நிலையில்தான் வடக்கை நோக்கியதாக ஒரு முக்கியமாக இன்னும் நீங்கள் குறிப்பிட்டதை போன்ற ஒரு 2 வாரங்கள் அண்மித்திருக்கின்றது. ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் இப்போது நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று 4 முனை போட்டி, அதாவது ரணில், சஜித், அனுர, நாமல் என 4 முனை போட்டி இருந்தாலும்
தற்போதைய நிலைமையின்படி சஜித்துக்கும் அனுரவுக்கும் இடையிலான போட்டி தான் இப்போது முதன்மையான ஒரு போட்டியாக இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு இடையிலான போட்டியிலே தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகள் எவர் பக்கம் சாய்கின்றதோ அவருக்கு வெற்றி வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்குது. ஆகவே அவர்கள் வடக்கை நோக்கி எல்லோருமே அணி திரண்டு கொண்டிருக்கின்றார்கள். 2 தினங்களுக்கு முன்னர் அன்றகுமார் திசாநாயக்க வந்திருந்தார். அவர் வந்ததுக்கு பிற்பாடு அவருடைய பொதுக்கூட்ட நிகழ்வுகள் முடிந்ததற்கு பிற்பாடு ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். அந்த ஊடக சந்திப்பில் தான் பல விடயங்களை அவர் அங்கே பேசியிருக்கிறார். மிக முக்கியமாக அவர் கூறிய விடயம், நாடு ஒரு மாற்றத்துக்கு தயாராகிவிட்டது. அந்த மாற்றத்தின் மூலமாக தேசிய மக்கள் சக்தியோடு கைகோர்ப்பதற்கு நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் மக்கள் இந்த நாட்டு மக்களுடைய அந்த முடிவுக்கு எதிராக வாக்களித்து எதிராக செயல்பட்டு வரலாற்று தவறை இழைத்து விடக்கூடாது என்ற வகையிலே வடக்கு மக்களை நோக்கி அவர் ஒரு ஒரு ஆலோசனை கூறுவதை போன்று கூறியிருக்கிறார். அவர் கூறுகின்றார் என்ன, ஒட்டுமொத்தமாகவே நாடு தேசிய மக்கள் சக்தியிடம் அதிகாரத்தை கையளிப்பதற்கு தயாராகிவிட்டது. ஆகவே தமிழ் மக்களும் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு எதிராக அந்த முடிவுக்கு எதிராக செயல்பட்டு வரலாற்று தவறை இழைத்து விடக்கூடாது. ஆகவே தங்களோடு கைகோர்த்து தேசிய மக்கள் சக்தியினுடைய புதிய ஒரு ஆட்சி மாற்றம் அதிகார மாற்றத்திலே தமிழ் மக்களும் ஒரு பங்குதாரராக மாற வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். ஆகவே இதிலே ஏற்கனவே நீங்க குறிப்பிட்டதை போன்று பலரிடம் பல மயக்கங்கள் இருக்கின்றது. அன்றகுமார் திசாநாயக்கா இப்படியாக அவர்கள் கூறிய அந்த செய்தியானது இங்கே முன்னிலைப்படுத்தப்படுகின்ற போது மேலும் மக்களிடையே ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே நேரத்திலே விக்னேஸ்வரன் அவர்கள் அண்மையில ஒரு கருத்தை கூறியிருந்தார். அன்றகுமார் திசாநாயக்கா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு நிலைமை வருமாக இருந்தால் ஊழல்வாதிகளை, இந்த ஊழல் மோசடியாளர்களை நிச்சயமாக அவர் ஒரு தண்டிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அதை மறுத்து விட முடியாது. ஆனால் பொருளாதார ரீதியாக இந்த நாடு சந்தித்திருக்கின்ற இந்த நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்கின்ற வல்லமை அவரிடம் இல்லை. ஏனென்றால் வெளிநாட்டு கடன்களை பெற்றுத்தான் இந்த நாட்டை இந்த நெருக்கடியிலிருந்து மீட்க முடியும் என்கின்ற ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. அன்றகுமார் திசாநாயக்கா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதாக இருந்தால் அமெரிக்கா உள்ளிட்ட தரப்பிடம் இருந்து அவருக்கு எந்த ஒத்துழைப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் சீனாவை நம்பித்தான் அவர் செயல்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஏற்கனவே சீனாவிடம் பெற்ற கடனுக்குள் நாடு மூழ்கி போயிருக்கின்றது. மேலும் சீனாவுடன் கடன் பெறக்கூடிய ஒரு நிலைமை வருமாக இருந்தால் அது உண்மையிலே இந்த பிராந்தியத்துக்கு நாட்டுக்கும் நல்லதல்ல, இந்த பிராந்தியத்துக்கும் ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தும். அதாவது மீளவும் சீனாவினுடைய கடன் பொறிகள் இலங்கை சிக்குமாக இருந்தால் இலங்கை தீவை மையப்படுத்தி இருக்கின்ற அந்த பூகோள அரசியலின் அடிப்படையிலே ஒரு இலங்கையை மையப்படுத்திய அந்த பிராந்திய அரசியல் என்பது ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தும். ஆகவே அன்றகுமார் திசாநாயக்கா மீளவும் அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவாராக இருந்தால் ஒரு பிராந்தியத்திலே ஒரு பதட்டமான நிலைமை ஏற்படும் என்ற ஒரு கருத்தை விக்னேஸ்வரன் அவர்கள் அண்மையில கூறியிருந்தார். அதற்கு பதிலளிக்கின்ற வகையிலே அன்றகுமார் திசாநாயக்கா கூறியிருந்தார், விக்னேஸ்வரனுடைய கருத்தை தமிழ் மக்களை கேட்பதில்லை. அப்படி இருக்கின்ற போது நான் எதுக்கு அதை பற்றி கவலைப்பட போகின்றேன், அதை பற்றி தனக்கு எந்த விதத்திலுமே ஒரு கவலை இல்லை என்பதாக அவர் கருத்தை கூறியிருக்கின்றார். அதே அங்கே ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது, போர்க்குற்றவாளிகளை நாங்கள் கூட ஒரு நிகழ்ச்சியிலே பார்த்திருந்தோம். அவருடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு பின்னர் அவர் ஒரு நேர்காணலிலே ஊடக நேர்காணலின் போது அவர் கருத்து தெரிவிக்கின்ற போது போர்க்குற்றவாளிகளை தங்களுடைய அரசாங்கம் ஒருபோதும் தண்டிக்காது என்ற ஒரு விடயத்தை அவர் அங்கே கூறியிருந்தார். அது பலத்த சர்ச்சைகளை, அதாவது தமிழ் தரப்பிடம் இருந்து அவர் தொடர்பாக ஒரு சிறிய நம்பிக்கை வைத்திருந்த தமிழ் தரப்பிடமும் அந்த செய்தியானது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே அதை சமன் செய்கின்ற வகையிலே யாழ்ப்பாணத்தில் வைத்து அந்த கருத்தை கூறியிருந்தார். தாங்கள் கூறியது அவர்களை நாங்கள் தண்டிக்க மாட்டோம் என்ற அல்ல, அது நீதிமன்றத்தினுடைய விடயம். நீதிமன்றத்தினுடைய விடயத்திலே நாங்கள் தலையிட முடியாது. போர்க்குற்றம், தமிழ் மக்களுக்கு எதிராக போர்க்குற்றங்கள் இழைக்கப்பட்டால் அது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களை நீதி முன்னால் நிறுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள தயாராக இருக்கின்றோம். ஆனால் அவர்களை தண்டிப்பதா இல்லையா என்பது அது நீதிமன்றத்தினுடைய கடப்பாடு. ஆகவே அந்த நீதிமன்றத்தினுடைய விடய சுயாதீனத்தன்மையிலே நாங்கள் தலையிட முடியாது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூறுவோம் என்பதாக அவர் கூறினார். இது உண்மையிலே ஒரு சமாளிப்பு. என்றால் அவர்கள் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய நாடி துடிப்பை அறிந்திருப்பார்கள். அந்த கருத்துக்கு பின்னர் தமிழ் தரப்பிடம் இருந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு அந்த நாடி துடிப்பானது வேறு விதமான ஒரு செய்தியை தான் அவருடைய தொடர்புகள் மூலமாக அறிந்திருக்கக்கூடும். ஆகவே அதை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சமாளிப்புக்காக இந்த விடயத்தை கூறியிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும்,
நீதிமன்றத்துடைய சுயாதீனத்தன்மையிலே தலையிட முடியாது என்று சொன்னால் கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது மிருசுவிலே 9 தமிழர்கள் அங்கே கூட்டாக படுகொலை செய்யப்பட்டு அவர்கள் அங்கே புதைக்கப்பட்டார்கள். சாட்சியத்தோடு அந்த கொலை சம்பவத்தோடு, அந்த படுகொலை சம்பவத்தோடு தொடர்புடைய இராணுவ அதிகாரி ஒருவர் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. என்ன நடந்தது? நீதிமன்றம் தண்டனை விதித்தது. கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கின்ற போது பொது மன்னிப்பு அடிப்படையில் அவரை விடுவித்தார். அப்போது இப்ப இவர் நாளைக்கு வந்து அதை செய்ய மாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கின்றது? நீதிமன்றம் தண்டிக்கிறது வேறை. அரசியலமைப்பு ரீதியாக ஒரு அரசு என்ற வகையிலே நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்பது தமிழ் மக்களுக்கு நிச்சயமாக சொல்லப்பட வேண்டும். என்றால் தமிழ் மக்களுடைய கடந்த கால பொறுப்பு கூறல் என்பது இந்த விடயங்களை நிச்சயமாக நாங்கள் கடந்து சென்று விட முடியும். அவர் மிக தெளிவாக அன்றைய தினம் சொல்லியிருந்தார். தமிழ் மக்கள் அவர் இப்போது இதை சமாளிப்பதற்காகத்தான் கூறுகின்றார் என்பதை நாங்கள் அன்றைய நிலைப்பாட்டை நாங்கள் மீள கூற முடியும். தமிழ் மக்கள் என்ன நடந்தது என்பதை அறிய விரும்புகின்றார்களே தவிர அவர்களை அதற்கு காரணமானவர்களை தண்டிக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய நோக்கம் இல்லை என்று அன்புகுமார திசாநாயக்கா மிக தெளிவாக கூறியிருந்தார். அப்படி கூறியவர் இன்று வந்து இப்படி யாழ்ப்பாணத்தில் வைத்து கூறுகின்றார் என்று சொன்னால் அதன் மூலமாக அவருடைய தமிழ் மக்களிடையே இருந்த அந்த செல்வாக்கு சரிவடைந்திருக்கின்றது என்கின்ற தகவலை அறிந்ததற்கு பிற்பாடு அவர் இப்படியான ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார். ஆகவே மிக தெளிவாக ஒரு செய்தியை தமிழ் மக்களுக்கு இவர்கள் கூற வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்ற இப்படியாக ஒரு மழுப்பல் பதில்கள் மூலமாக தமிழ் மக்களுடைய வாக்குகளை இவர்கள் கவர்ந்து விட முடியாது. ஆனால் தமிழ் மக்களுடைய அந்த மீண்டும் வேதாள முருங்க மக்களுடைய கதையாக ஒவ்வொருவரும் தமிழ் மக்களிடையே வந்து இப்படியான பற்பல வாக்குறுதிகளையும் ஆசை வார்த்தைகளையும் கூறி மீளவும் தமிழ் மக்களை ஏமாற்றி அந்த வாக்குகளை கபலீகரம் செய்து விட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வந்து செல்கின்றார்கள். அந்த வகையிலே அன்றகுமார திசாநாயக்காகவும் விதிவிலக்கு அல்ல. ஆகவே அவருடைய இந்த வார்த்தைகள் அனைத்துமே ஒரு அதிகார பகிர்வு தொடர்பாகவோ இல்லை தமிழ் மக்களுடைய ஒரு சுயாதிபத்தியம் தொடர்பாகவோ இல்லை தமிழ் மக்கள் கிளைக்கப்பட்ட அந்த இனப்படுகொலை போர்க்குற்றம் மனித உரிமை மீறல்கள் சம்பந்தமாக அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாகவோ எதையுமே அவர்கள் ஆணித்தரமாக கூறாத ஒரு நிலைமையிலே அவர்களை தமிழ் மக்கள் ஒரு மீட்பர்களாகவோ இல்லை எதிர்காலத்தினுடைய நம்பிக்கைக்குரிய தரப்பாகவோ பார்க்க முடியாது என்பதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய விடயம். ராமேந்திரன், அனுரகுமார திசாநாயக்கா பொறுத்தமட்டில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் இப்போ விளங்கப்படுத்தினீர்கள் போர் குற்றவாளியிலேயே தண்டிக்க மாட்டேன் என்று சொன்னதிலிருந்து ஒரு மழுப்பி கொண்டு போகிற போக்கை நீங்கள் அவதானித்து இப்போ எங்களுடைய உறவுகளுக்கு கூறுகிறீர்கள். ஆனால் எங்களுடைய தமிழ் தரப்பை பொறுத்தமட்டில் ஒரு சிலருடைய கருத்துக்களை சிலரோடு உரையாடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. அப்பொழுது கூறுகிறார்கள் என்னவென்றால், இப்போ ராஜபக்ஷாக்களை நம்ப முடியாது, எந்த காலத்திலும் ரணிலை நம்பவே முடியாது, சஜித்தை நம்ப முடியாது. அந்த நாட்டில் எப்படியாவது ஒரு அரசு தலைவர் வர வேண்டும், இவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுக்கலாம் தானே என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். அவரிடம் ஒரு உண்மைத்தன்மை இருக்கின்றது. அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வந்த பொழுது ஒரு சிங்கள அரசியல்வாதிகள் வெளியிடாததை அவர் துணிவாக வெளியிட்ட என்ற விடயங்களை நீங்கள் கூறினீர்கள். அவை இவற்றை வைத்து பார்க்கும் பொழுது தமிழ் தரப்பில் ஒரு சிலரிடம் இப்படியான போக்கு இருக்கின்றது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அது ஒரு சரியான போக்கென்று நீங்கள் நம்புகிறீர்களா, அல்லது முற்றுமுழுதாக நாங்கள் உயிரோடை தமிழில் கூறிக்கொண்டு வருவது போல் யாரையுமே எந்த காலத்தில் நம்ப முடியாது, எங்களுடைய வேலையை நாங்கள் பார்க்குவதற்கு இது ஒரு அடித்தளமாக பயன்படுத்தப்படுகின்றது பொது வேட்பாளர், அதுதான் நிலையா? உண்மைதான். அன்றகுமார திசாநாயக்கா கூட இந்த விடயத்தை யாழ்ப்பாணத்தில் வைத்து நேற்று முன்தினம் கூறியிருக்கின்றார். அதாவது அவர் கூறிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த போருக்கு பின்னரான கடந்த 3 தேர்தல்களிலுமே தமிழ் மக்களுடைய வாக்களிப்பு என்பது ஒரு ராஜபக்சேக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அந்த முடிவுகள் அமைந்திருக்கிறது. அதை நான் தவறு என்று சொல்லவில்லை, அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதாவது ராஜபக்சேக்களுக்கு எதிராக 2015, 2010, 2015, 2019 ஆகிய 3 தேர்தல்களிலுமே அந்த வாக்களிப்பு என்பது தமிழ் மக்கள் ராஜபக்சேக்களுக்கு எதிராகத்தான் வாக்களித்திருக்கின்றார்கள். இப்போது அப்படியான ஒரு நிலைமை இல்லை. ஒரு ராஜபக்சேக்கள் களத்திலே இல்லாத ராஜபக்சேக்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு வாக்களித்த ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்கின்ற புறநிலை இல்லை. ஆக இப்போதைய நிலைமையிலே இந்த மாற்றத்துக்காக நீங்களும் எங்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற வகையிலே அவர் கூறியிருக்கின்றார். நாங்கள் அப்படியாக அன்றகுமார திசாநாயக்காவினுடைய இந்த ஒரு மயக்குகின்ற ஒரு வார்த்தை ஜாலங்களுக்குள்ளாக ஒரு ஆட்படக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கு தமிழ் மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரே விடயம்தான், 76 ஆண்டு கால எங்களுக்குடைய வரலாறு கற்றுத் தருகின்ற பாடம் என்பது அந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அந்த இருப்பிடத்தில் இருந்து அது மறைகரமாக இருந்து கொண்டு அந்த பௌத்த பீடங்களினால் இயக்கப்படுகின்ற அந்த அரச இயந்திரத்திலே எவர் வந்தாலும்
அந்த பௌத்த சிங்கள பேரினவாதத்தினுடைய அபிலாஷைகளை மீறி அவர்களினால் இதையுமே செய்துவிட முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கடந்த ஆண்டிலே கூறியிருந்தார், தான் அரசியலமைப்பில் இருக்கின்ற அடிப்படையிலே சகல விடயங்களை நிறைவேற்றப் போகின்றேன். அவர்களுடைய தூண்டுதலின் பேரிலாக இருக்கட்டும், இல்லை அது வேறு தன்னியல்பாக நடந்த விடயமாக பௌத்த பிக்குகள் உடனடியாக வீதியில் இறங்கி 13வது திருத்த சட்டத்தை தீயிட்டு கொளுத்தி ரணில் அரசாங்கத்துக்கு எதிராக அவர்கள் வீதியில் இறங்கி கிட்டத்தட்ட 5000 பௌத்த பிக்குகளை வீதியில் இறங்கி பாரிய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். ஆகவே பௌத்த சிங்கள பேரினவாதம் இன்றும் உயிர்ப்போடு இருக்கின்ற ஒரு புறநிலையிலே இவர்களினால் எந்த விதமான ஒரு மாற்றத்தை இவர்களால் கொண்டு வந்து விட முடியாது. அது அன்றகுமரத்து சேனாக்காவாக இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும். இவர்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நாங்கள் மீளவும் கடந்த 76 ஆண்டு கால ஒரு துன்பியல் வரலாற்றை மறந்துவிட்டு திரும்பவும் ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கைக்குள்ளாக எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் பணயம் வைத்து விட முடியாது என்பதுதான் நாங்கள் இந்த இடத்திலே திட்ட தெளிவாக கூறக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். அதாவது எஸ்டபிள்யூஆர் பண்டாரநாயகா அவருக்கு அப்போதைய ஒரு தேவை இருந்தது. செல்வநாயகத்தோடு ஒரு உடன்பாடு, தமிழர் தலைவராக இருந்த செல்வநாயகத்தோடு ஒரு உடன்பாடு செய்வதற்கு அவருக்கு ஒரு தேவை இருந்தது. அவர் அந்த தேவையின் நிமித்தமாக அவர் ஒரு உடன்பாடு செய்தார். வண்டா செல்வா ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. என்ன நடந்தது? அவர் ஒரு கடும் ஒரு இனவாதியாக இருந்தவர்களுக்கு அவர்களுடைய ஒரு சூழ்நிலைகள் சரியான முறையில கை கொடுக்காத போது அவர் பௌத்த துறவியாலே சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் தமிழ் மக்களுக்கு எந்தவித பெரிய அளவிலே எங்கள் தமிழர்கள் கூறுகின்ற சமஸ்தியை கூட அவர் தருவதற்கு முன்வரவில்லை. பேரளவிலே சில உடன்பாடுகள் எட்டப்பட்டது. அந்த உடன்பாட்டுக்காகவே நாட்டினுடைய பிரதமராக இருந்த எஸ்டபிள்யூஆர் பண்டாரநாயகா அவர் பௌத்த பிக்குவினால் சுட்டு படுகொலை செய்யப்படுகின்றார். இன்றும் அந்த நிலைமைதான் இருக்கின்றது. இன்றும் அந்த ஒரு அச்சுறுத்தல் என்பது ஆட்சி பீடத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கின்றது. ஆக இந்த நேரத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? நாங்கள் அடிக்கடி கூறுவதை போன்று மாலத்தீவு ஜனாதிபதி அந்த ஜனாதிபதி தேர்தலிலே மாலத்தீவிலிருந்து இந்திய படைகளை வெளியேற்றுவதற்காக ஆணை கூறுகின்ற தேர்தலாக அந்த தேர்தலை அவர் மாற்றியிருந்தார். அதே போன்று இவர்களிடம் உண்மையாக அப்படியான ஒரு நோக்கம் இருக்குமாக இருந்தால் இலங்கையினுடைய புறநிலையை தமிழ் மக்களுடைய யதார்த்தபூர்வமான நிலைமையை இவர்கள் உணர்ந்திருந்தால் அவர்கள் தெளிவாக என்ன, இலங்கை இன்று பாரிய நெருக்கடிக்குள் இருப்பதற்கு என்ன காரணம்? தீர்க்கப்படாத தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை. தமிழர்கள் மீது 3 தசாப்தங்களுக்கு மேலாக திணிக்கப்பட்ட அந்த போர் இயந்திரம், அந்த போர் அரக்கனுக்காக இவர்கள் செலவழித்த தொகை, ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலும் 40-50 விழுக்காடு பாதுகாப்பு நிதிக்கு என்று ஒதுக்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான கோடிகளை இந்த தமிழ் மக்களுக்கு எதிரான போர் தின்றிருக்கின்றது. அது இன்று ஒவ்வொரு இலங்கை குடிமகனுடைய தலையிலும் வரியாக சுமத்தப்பட்டிருக்கின்றது. இன்று வெளிநாட்டு கடன்களிலே இலங்கை மூழ்கி இருக்கின்றது என்று சொன்னால் அந்த கடன் எதற்காக பெறப்பட்டது? நாட்டில் அபிவிருத்தி திட்டங்களுக்காக பெறப்பட்டதல்ல. தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பு யுத்தத்துக்காக பெறப்பட்டதுதான் அந்த பணம். அந்த கடன் சுமை இன்றும் நாட்டின் சுமையாக மாறி இருக்கின்றது. ஆகவே இதை மீளவும் அதை தவிர்க்காமல் ஒரு சரியான ஒரு திசை நோக்கி நகர வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களை ஒரு சக குடிமக்களாக ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையை சிங்கள மக்களுடைய உருவாக்க வேண்டும். அது அரசியல் அமைப்பு ரீதியாக அந்த நிலைமைகள் கொண்டு வரப்பட வேண்டுமாக இருந்தால் மக்கள் ஆணை மூலமாகத்தான் அதை செய்ய முடியும். இவர்கள் வென்றதுக்கு பிற்பாடு மக்கள் ஆணை இவர்கள் கூற முடியாது. ஒரு தேர்தலை முகம் கொடுக்கின்ற போதே இவர்கள் அந்த சிங்கள பௌத்த பெரும்பான்மையினம் அந்த ஒரு இனவாத தரப்பினருக்கு அஞ்சித்தான் தமிழ் மக்களோடு இவர்கள் உடன்பட மறுக்கின்றார்கள். தாங்கள் தனிய எப்படி கோட்டபாய ராஜபக்சே முழுமையாக ஒரு சிங்கள மக்களுடைய காவலனாக நின்று கொண்டு 69 லட்சம் வாக்குகளால் அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டாரோ அதே போன்று தனிய சிங்கள மக்களோடு இவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை நாங்கள் எல்லோருடைய பங்கு பெற்றவருடனும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இவர்கள் கூறினாலும் இவர்களுடைய உள்ளார்ந்தமான நிலைப்பாடு என்பது அந்த சிங்கள வாக்குகளை நம்பித்தான் இருக்கின்றது. ஆகவே அப்படியான சிங்கள வாக்குகளை நம்பி அந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தை நம்பி இவர்கள் தங்களுடைய வெற்றிக்காக இப்படியாக சமரசங்களை செய்ய முற்படுபவர்கள் அதற்கு பின்னர் அதை மீறி எப்படி இவர்களால் செய்ய போகின்றார்கள்? ஒருவேளை அன்றகுமரத்து சேனாயக்கா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்றார். அவர் உடனடியாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுக்கப்படுகின்ற போது பண்டாரநாயக்காவுக்கு நேர்ந்த கதி அன்றகுமரத்து சேனாயக்காவுக்கு நேராது என்பதற்கு இந்த உத்தரவாதமும் இல்லை. 5000 பௌத்த பிக்குகளில் ஒரு 50,000 சிங்கள கடும்போக்கர்கள் மீளவும் கொழும்பு நகரத்திலேயோ இல்லை ஒரு முக்கியமான இடங்களில் ஒன்று கூடி அரசுக்கு எதிரான போராட்டம் என்ற வகையிலே தமிழர்களுக்கு எதிரான ஒரு இன ரீதியான ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை அவர்கள் கையில் எடுத்தார்களா இருந்தால் அதை எப்படி இவர்கள் கையாள போகின்றார்கள்? இவர்கள் அதை இரும்பு கரம் கொண்டு அடக்கிவிட்டு இவர்கள் தமிழ் மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவார்களா? இல்லை மீள 83 கலவரத்தை போன்ற ஒரு கலவரத்தை கொழும்பிலே இல்லை
இலங்கை முழுவதுமாக அப்படியான ஒரு நிலைமையை இவர்கள் கட்டவிழ்ப்பார்களாக இருந்தால் அதை இந்த அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்கி விட்டு தமிழர்களை பாதுகாக்கும். எதுக்குமே எந்த உத்தரவாதமுமே இல்லை. ஏனென்றால் இவர்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக இலங்கைக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு சரி. அதை எந்த அடித்தளத்தில் கட்டியெழுப்பப்பட வேண்டும்? தமிழ் மக்களையும் சக குடிமக்களாக இலங்கையில சிங்கள மக்களுக்கு நிகராக தமிழ் மக்களும் அவர்கள் அனுபவிக்கின்ற அத்தனை உரிமைகளையும் அத்தனை விடயங்களையும் தமிழ் மக்களுக்கும் உரித்தானது என்கின்ற ஒரு யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சமத்துவமாக பயணிக்கின்ற நிலைமையில் தான் இலங்கையை நாங்கள் ஆரோக்கியமாக ஒரு எதிர்கால ஒரு நிலையை நோக்கி நகர்த்த முடியும். இது எதுக்குமே ஒரு நம்பிக்கை அடிப்படையில கட்டியெழுப்பப்படுகின்ற விடயம் இல்லை. ஏன்னால் தென்னிலங்கையில இருக்கின்ற அந்த கொதிநிலை என்பது இது எல்லாத்தையுமே ஒரு நொடி பொழுதிலே தவிடுபொடியாக மாற்றிவிடக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய ஒரு நிலைமையில் தான் இருக்கின்றது. ஆகவே இந்த நிலையிலே அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு மீள ஒரு தடவை விஷப்பரீட்சை மேற்கொள்வதற்கு எந்தவித ஒரு ஒரு அடிப்படை காரணம் கூட தமிழ் மக்களுக்கு இல்லை. ஆகவே தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் ஒரு தனித்தான ஒரு அபிலாஷையோடு இருக்கின்றோம் என்பதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயம் என்பதை தான் நாங்கள் இந்த இடத்துல கூற முடியும். நன்றி ராமேரன். ஆனால் ஒரு கேள்வி என்னவென்றால், இப்போ சிலரிடம் வந்து நிலவுகிறது என்னவென்று சொன்னால், ஏதோ ஒரு விதத்தில் அரசு தலைவரை தெரிவு செய்ய வேண்டும். சரி, நீங்கள் கூறுவது போல் நல்ல ஒரு விடயத்தை நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீர்கள், பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறீர்கள் என்று கூறுகிறார்கள். சரி, ஆனால் ஏன் இரண்டாவது விருப்பு வாக்கை அனுராவுக்கு மட்டும் போடக்கூடாது என்று கேட்கிறார்கள்? அதற்கு என்ன கூற போகிறீர்கள்? உண்மையிலே இரண்டாவது விருப்பு வாக்கு மூன்றாவது விருப்பு வாக்கு என்பதே ஒரு சூதாட்டமாகத்தான் முடியும். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த வாக்களிப்பு விடயத்தில் கூட ஒரு நிறைந்த ஒரு அனுபவம் இருக்கின்றது. 2010ஆம் ஆண்டு சரத் பொன்சேகா போரை தலைமை தாங்கி வழி நடத்தியவர். ஆனால் சரத் பொன்சேகாவை விட அந்த ஒரு இறுதி யுத்த கால பகுதிகளில் தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட அத்தனை கொடுமைகளுடைய ஒரு மொத்த வடிவமாக ராஜபக்சேக்கள் பார்க்கப்பட்டதனுடைய பின்னணியிலே ராஜபக்சேக்களுக்குரிய எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்பதற்காக சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்தார்கள். அவரும் ஒரு சிங்கள பௌத்தர். 2015ஆம் ஆண்டு ராஜபக்சேக்கு எதிராக மைத்ரிபால சிறிசேன போட்டியிட்டார். ஆகவே அப்போதும் ராஜபக்சேக்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு நீதி, சர்வதேச நீதியை, சர்வதேச விசாரணை உள்ள விடயங்களை கூட மறுத்து அந்த பொறுப்பு கூறல் கடப்பாட்டை முற்றாகவே அடியோடு நிராகரித்து தமிழ் மக்களை தொடர்ந்தும் அந்த கட்டமைப்பு சார் இன அழிப்புக்குள்ளாகவே வைத்திருப்பதற்கு அவர்கள் எத்தனித்த ஒரு நிலைமையிலே 2015ஆம் ஆண்டு தேர்தலிலும் தமிழ் மக்கள் ராஜபக்சேக்களுக்கு எதிரான ஒரு மனநிலையில் நின்று கொண்டு மைத்ரிபால சிறிசேனாவுக்கு வாக்களித்தார்கள். ஆகவே அப்போது இரண்டாவது விருப்பு வாக்கு இல்ல, முதலாவது வாக்கியே மைத்ரிபால சிறிசேனாவுக்கு வாக்களித்தார்கள். 2010 முதலாவது வாக்கியே சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்தார்கள். 2019 என்ன நடந்தது? சஜித் பிரேமதாச, இன்றைய இப்போது கூட இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிருந்த சஜித் பிரேமதாச கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிராக வாக்களித்த 190% மேற்பட்ட தமிழ் மக்கள் முதலாவது வாக்கை சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்தார்கள். ஆகவே தமிழ் மக்கள் ஒரு ராஜபக்சேக்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வழங்கினாலும் ஒரு தென்னிலங்கை சார்ந்திருக்கின்ற பௌத்த சிங்களர் ஒருவருக்கு தான் தங்களுடைய வாக்கை அளித்திருக்கின்றார்கள். இதை என்றாவது சிங்கள தேசம் நன்றியுணர்வோடு பார்த்திருக்கின்றதா? இதை கூட சிங்கள தேசம் ஒரு இனவாத கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கின்றது. ராஜபக்சேக்கள் 2019 வென்றதுக்கு பிற்பாடு என்ன சொன்னார்கள்? அந்த தேர்தல் வாக்களிப்பினுடைய வரைபடத்திலே வர்ணங்கள் பூசப்பட்டு கோட்டபா ராஜபக்சவுக்கு 69 லட்சம் மக்கள் வாக்களித்த பகுதிகள் அனைத்துமே அவர்களுடைய அந்த சிவப்பு வர்ணம் பூசப்பட்டு, இங்கே சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்த பகுதியில் பச்சை வர்ணம் பூசப்பட்டது. அதை அந்த வரைபடத்தை கடிந்தா பாருங்கள், தமிழீழம் மலர்ந்து விட்டது என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ச பகிரங்கமாகவே அந்த வரைபடத்தை வைத்து ஊடகங்களை சந்தித்து உடனடியாகவே அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருந்தார்கள். அதாவது தமிழர்கள் ஒன்று சேர்ந்து சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த வாக்களிப்பினுடைய வரைபடத்தை பார்த்தீங்கன்னா வடக்கு, கிழக்கு, மலையகம், முஸ்லிம்களுடைய பகுதிகளில் தான் சஜித் பிரேமதாசாவுக்கு அதிகமான வாக்குகள், அத்தனை பகுதிகளும் பச்சை நிறத்திலே அடையாளப்படுத்தப்பட்டது. ஆகவே என்ன கூறினார்கள்? இதோ பாருங்கள், 2019 தேர்தல் முடிவுகளிலே தமிழீழம் மலர்ந்திருக்கின்றது என்று. எப்படி இனவாத கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்? தமிழர்கள் ஒரு சிங்கள பௌத்தரான சஜித் பிரேமதாசாவுக்கு தான் வாக்களித்தார்கள் என்ற ஒரு இதை மறைத்து எப்படி இனவாத ரீதியாக அங்கே சிங்களவர்களுடைய ஒரு தமிழ் மக்களுக்கு எதிரான குரோத மனப்பான்மை அவர்கள் வளர்த்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படை பண்பு இன்றும் இருக்கின்றது. எந்த அடிப்படையிலே நாங்கள் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வாக்களிப்பது? நாங்கள் இந்த விஷப்பரீட்சை எதிலுமே தமிழ் மக்கள் கலந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ் மக்களுடைய ஒரே தெரிவு, நாங்கள்
எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுகின்ற அரியநேத்திரன் அவர்கள் கூறுவதை போன்று இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதியாக யாரோ ஒருவர் தெரிவு செய்யப்பட போகின்றார். அதில் அரியநேத்திரன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு என்ற இலக்கு நோக்கி அவர் போட்டியிடவில்லை. ஒன்று சஜித் பிரேமதாசவோ இல்ல ரணில் விக்ரமசிங்கவோ அன்றோ 3 பேர்ல யாரோ ஒருவர் அங்கே வெற்றி பெற போகின்றார். அது எவர் வெற்றி பெற்றாலும் அவருக்கு முன்னாலே இருக்கின்ற முதன்மையான ஒரு பிரச்சனையாக தமிழர்களுடைய அரசியல் தீர்வு விடயம் முதன்மையானதாக நிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த தேர்தலிலே தமிழர்கள் ஒன்று சேர்ந்து தமிழ் மக்களுக்கு வாக்களிக்க வேண்டும். இதுல நல்லெண்ண அடிப்படையில 2வது விருப்பு வாக்கு 3வது விருப்பு வாக்கு என்று சொன்னால் நாங்கள் என்னத்தை கூறுகின்றோம்? எங்களுடைய தெரிவு இது. அதற்கு அடுத்ததாக இருப்பதிலே அவர் பரவாயில்லை என்றுதான் ஏற்றுக்கொள்கின்ற நிலைப்பாடு. ஒட்டுமொத்தமாகவே தமிழ் தரப்பு நிராகரித்து, சிங்கள தரப்பை நிராகரித்து தமிழ் வேட்பாளருக்கு எங்களுடைய வாக்குகளை, அதாவது தனிய சங்கு சின்னம், இந்த முறை வருகின்ற வாக்குச்சீட்டிலே முதல் 4 படிவங்களாக வாக்குச்சீட்டு தயார் செய்யப்படுகிறது. அதிலே முதலாவது படிவத்திலே சங்கு சின்னம் வருகின்றது. ஆகவே அந்த சங்கு சின்னத்துக்கு நேரடியாக ஒரு புள்ளடியை போட்டு தமிழ் மக்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை ஆணித்தரமாக தெளிவுபடுத்த வேண்டும். இதில் அன்றகுமரத்து ஜனநாயக நல்லவராகவே இருந்து விட்டு போகட்டும். திசைகாட்டியினுடைய ஆட்சி அதிகாரத்திலே தமிழ் மக்களுக்குரிய நியாயமான தீர்வுகளோ இல்லை தமிழ் மக்களுடைய நியாயமான கரிசனைகள் அங்கே ஏற்றுக்கொண்டு பரிசீலிக்கப்படுவதற்கான நிலைகள் இருந்தால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அது நாங்கள் மகிழ்ச்சியாக நாங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம். தமிழ் மக்கள் இந்த தேர்தலை யாருக்கும் பகையாகவோ இல்லை சிங்களவர்களுக்கு போட்டியாகவோ தமிழர்கள் இந்த பொது வேட்பாளரை நிறுத்தவில்லை. நாங்கள் 76 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். 46 ஆண்டு கால ஜனாதிபதி, அதாவது ஒற்றையாட்சி அரசியல் முறை கொண்டு வரப்பட்டு 46வது ஆண்டிலே நாங்கள் அடியெடுத்து வைத்தோம். இலங்கை சுதந்திரம் பெற்று 76வது ஆண்டிலே நிற்கின்றோம். அதே போன்று ஒரு ஒரு குடியரசாக இலங்கை சோசியலிச குடியரசாக ஒற்றையாட்சி அரசியலமைப்பு யாப்புகள் கொண்டு வரப்பட்டு இன்று 46வது ஆண்டை எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த 76 ஆண்டுகளிலே நாங்கள் இலங்கை ஆட்சியாளர்களால் தமிழ் மக்கள் மீள நம்பி ஏமாற்றப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த ஏமாற்றப்பட்டதனுடைய விளைவாக நாங்கள் இன்று ஒரு அரசியல் நெருக்கடி மிகுந்த சூழ்நிலையில வந்திருக்கின்றோம். எங்களுடைய பாதுகாப்பு என்பது ஆயுத போராட்டம் நிறைவுக்கு வந்ததற்கு பிற்பாடு அரசியல் தமிழ் மக்களுடைய பாதுகாப்பாக இருக்கின்றது. அந்த அரசியல் கூட இந்த தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பாக இல்லாத ஒரு நிலைமை வந்து விட்டது. இன்று வடக்கு கிழக்கிலே 2004ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு பலமோடு இருந்த போது 22 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய வாக்களிப்பின் மூலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பெறப்பட்டார்கள். இன்று எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? 13 பேர் இருக்கின்றார்கள். அந்த 13 பேர் கூட தமிழ் மக்களுக்கானவர்களாக இல்லை. இன்று தமிழ் மக்களுடைய வாக்குகளின் மூலமாக நேரடியாக சிங்கள தேசிய கட்சிகளின் ஊடாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு அவலம் இன்று உருவாகிவிட்டது. அன்று இருந்ததை விட இந்த கிழக்கிலே மிக மோசமான நிலைமை உருவாகி இருக்கின்றது. பிள்ளையான், கருணா, வியாழேந்திரன் என பல சக்திகள் அங்கே தனித்தனியாக அரசியல் ரீதியாக பலம் பெற்றிருக்கின்றன. ஆக இப்படியான ஒரு நிலைமையிலே எப்படி நாங்கள் தமிழ் மக்களை தேசமாக அணிதிரட்டுவது? எங்களுடைய பாதுகாப்பு என்ன? இன்று அங்கேயன், டக்ளஸ், கருணா, பிள்ளையான், வியாழேந்திரன் போன்ற அடிவரடிகள் தமிழினத்தை அடமானம் வைத்து, அதாவது எங்களை பற்றி, எங்களுடைய அபிலாஷைகளை பற்றி, எங்களுடைய சுயாதிபத்தியத்தை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்த அங்கேயன் மிக ஒரு மாதத்துக்கு முன்னதாக சயித் பிரேமதாசவோடு வலம் வந்தவர் பார் லைசன்ஸ்களை பெற்றுக்கொண்டு அதற்கான அனுமதி பத்திரங்கள் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தால் கைமாற்றப்பட்டவுடன் இன்று ரணில் பக்கம் போய் நிற்கின்றார். சிந்தித்து பாருங்கள். இவர்களுக்கு தேவை தங்களுடைய பொருளாதார நலன்களும் தங்கள் சம்பாத்தியங்களும். இப்படித்தான் ஒவ்வொருவர் தமிழ் மக்களுடைய அந்த ஆணையை வைத்துக்கொண்டு தமிழ் மக்களை விற்று பிழைப்பவர்களாகத்தான் இவர்கள் இருக்கின்றனர். ஆக இப்படியாக அரசியல் பாதுகாப்பு என்பது எங்களுக்கு இல்லை. இப்போது கூட நாங்கள் அதுக்காக 13 பேரையும் உத்தமர்களாக நாங்கள் கொண்டாடக்கூடிய நிலைமையில் இல்லை. அந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடி உருவாகி இருக்கின்றது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்கின்ற ஒரு பொது நிலையிலே ஒரு நெருக்கடி அவர்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பொது வேட்பாளர் நூடாக நாங்கள் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியில பார்த்திருக்கிறோம். டெலோ புலட் போன்ற கட்சிகள் இந்த பொது கட்டமைப்புகளை இருந்து அப்படி உள்ளடி வேலை பார்க்கின்றன. 2வது விருப்புவாக தங்களுடைய எலும்பு துண்டை தூக்கி போடுகிற தரப்புக்கு கவர்ந்து செல்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இப்படியான ஒரு பலருக்கும் ஒரு செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஒன்று, சிங்கள தேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கின்றது. இதுவரை காலமும் தமிழ் மக்களை ஏமாற்றியதை போன்ற இனியும் ஏமாற்றி விட முடியாது. தமிழ் மக்களுடைய நியாயமான அரசியல் அபிலாஷைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே அவர்கள் தங்களுடைய சுயநிர்ணய அடிப்படையிலே தங்களுடைய தளபதியை தாங்களே தீர்மானிக்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வு உடனடியாக தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இதுதான் தென்னிலங்கைக்கு சொல்லப்படுகின்ற செய்தி. சர்வதேசத்துக்கு சொல்லப்படுகின்ற செய்தி, உங்களை நம்பி நாங்கள் ஏமாந்து விட்டோம்.
2015 அமெரிக்கா உள்ளிட்ட தரப்பினரால் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே சுமந்திரன் உள்ளிட்டவர்களை விலைக்கு வாங்கப்பட்டு இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு நிபந்தனையற்ற முறையில் ஒரு ஆதரவு வழங்கப்பட்டது. என்ன நடந்தது? எதுவுமே இல்லை. ஆக இப்படியான ஒரு நிலைமையிலே நாங்கள் எல்லா தரப்பாளவே சர்வதேசம் கூட இப்போது என்ன சொல்கின்ற இந்தியா உள்ளிட்ட நாடுகள், நீங்கள் இதிலே ஆட்சியிலே பங்கெடுக்காவிட்டால் நாங்கள் அவர்களிடம் பேசுகின்ற உரிமை இழந்து விடுவோம் என்று பேசி பேசி நீங்கள் என்னத்தை கிழித்தீர்கள்? இந்த தமிழ் மக்களுடைய கோமணம் தான் மிஞ்சி இருக்கின்ற நிலைமையில் தான் தமிழர்களை கொண்டு வந்து விட்டிருக்கின்றார்கள். ஆகவே சிங்கள தேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிற முதல்ல எங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், சர்வதேசத்துக்கு சொல்ல வேண்டும். இனிமேல் தமிழ் மக்களுடைய நியாயமான பிரச்சனைகளை நீங்கள் கையிலே எடுத்து அதற்குரிய தீர்வைக்கான உளப்பூர்வமாக நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் சர்வதேசத்தோடும் இணைந்து செயல்பட தமிழ் மக்கள் தயாராக இருக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக எங்களுடைய தமிழ் தரப்பினர்கள் நீங்கள் ஒன்றுபட்டு ஒரு குடைக்கு கீழ் வந்தால்தான் நாங்கள் உங்களுக்கான ஆதரவையும் ஆணையம் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்ற ஒரு செய்தியை தமிழ் தேசிய பரப்பில் இருப்பவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக எங்களுடைய ஒரே தெரிவு என்பது நாங்கள் 2வது விருப்பு வாக்கு 3வது விருப்பு வாக்கு என்கின்ற விடயத்துக்கு செல்வமாக இருந்தால் நாங்கள் சிங்கள தேசியத்துக்குள் கரைந்து சென்று விடுவோம். அதற்கு பின்னர் இப்படியாக தனித்துவமாக ஒரு செய்தியை நாங்கள் கூற முடியாது. ஆக இப்போது நாங்கள் ஒரு வரலாற்று நெருக்கடியில் இருக்கின்றோம். இந்த 2019 எங்களுடைய உறவுகள் தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சி அவதானித்தான் தெரியும். 2019 இதே விடயத்தை நாங்கள் ஆணித்தரமாக கூறுகின்றோம். 2019 தேர்தலிலே தமிழ் மக்களை இவர்கள் வழிநடத்த தவறுவார்களாக இருந்தால் அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் மாகாண சபை தேர்தலிலுமே தென்னிலங்கை கட்சிகளை சேர்ந்தவர்களோ இல்லை தமிழ் மக்களுக்கு எதிராக இருப்பவர்களோ இங்கே வெற்றி பெற்று தமிழ் தேசியம் என்பது சிதைவடைகின்ற ஆபத்து இருக்கின்றது. ஆகவே 2019 தேர்தலை தமிழ் தரப்பு ஒன்றாக அது ஆதரிப்பதாக இருக்கட்டும் எதிர்ப்பதாக இருக்கட்டும் அதை ஒருமித்து முடிவெடுத்து தமிழர்கள் தேசமாக வழி நடத்தப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழ் தேசிய அரசியல் பாரிய நெருக்கடிக்குள்ளாகும் என்று நாங்கள் 2019 முன்பிருந்தே கூறிக்கொண்டு வந்தோம். நடந்தது என்ன? 2020 தேர்தலிலே அங்கே ராமநாதன் 36,000 விருப்பு வாக்களை பெற்று ஒரு வெற்றிலை சின்னம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்கின்ற ஒரு சிங்கள தேசிய கட்சியினுடைய வெற்றிலை சின்னத்திலே போட்டியிட்டு யாழ் மாவட்டத்திலே அதிகூடிய விருப்பு வாக்களோடு அங்கே ராமநாதன் வெற்றி பெறுகின்ற நிலைமை ஏற்பட்டது. இதை நாங்கள் 2019 சுட்டிக்காட்டியிருந்தோம். இன்று 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதே நிலைமை மிக மோசமான நிலைமையை நோக்கி இன்னும் வந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் எங்களுக்கு அரசியலான் இந்த அரசியலும் எங்களுக்கானதாக இல்லை என்று சொன்னால் மிக விரைவாகவே எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்பது கபலீகரம் செய்யப்பட்டு இப்போது மறைமுகமாக நடைபெறுகின்ற விடயங்கள் எல்லாம் நேரடியாகவே நடைபெற்று எங்களுடைய வீதிகள் தோறும் பௌத்த விகாரைகள் அமைக்கப்பட்டு தமிழர்கள் ஒரு வந்தேறிகள் என்கின்ற ஒரு நிலைமையை கொண்டு வந்து இந்த மலையக மக்கள் எப்படி குடியுரிமை அவர் அரசியல் உரிமைக்காக போராடுகின்றார்களோ இந்த இலங்கையினுடைய பூர்வ குடிகளாக இருக்கின்ற தமிழ் மக்களுக்கும் அந்த ஒரு நிலைமை வந்துவிடும். நாங்கள் இந்த 2024 தேர்தலிலே தமிழ் மக்கள் எங்களுடைய தலைவிதியை நாங்கள் தீர்மானிக்க போகின்ற தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. ஆகவே இதிலே நாங்கள் 2வது விருப்பு வாக்கு 3வது விருப்பு வாக்கு ஒப்பீட்டளவிலே அந்த எரிகிற தணலிலே எது தணல் குறைவாக இருக்கின்ற கொல்லி என்று எடுத்து நாங்கள் மண்டையை சொறிவதற்கு நாங்கள் அந்த விஷ பரீட்சையிலே நாங்கள் செய்ய முடியாது. ஆகவே ஒட்டுமொத்தமாகவே எல்லோருக்குமே நாங்கள் ஒரு செய்தியை சொல்லக்கூடியதாக சங்கு சின்னத்துக்கு தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்கை செலுத்தி தமிழ் மக்கள் ஒரு குடைக்கு கீழாக நிற்கின்றோம். தமிழ் மக்களுடைய விடயங்கள் எவர் கையில் எடுத்து சிதைக்க முற்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக தமிழ் மக்களுடைய வாக்கு இதுவரை காலம் ராஜபக்சேக்களுக்கு எதிராக கையில் எடுக்கப்பட்ட வாக்கு என்கின்ற துருப்புச்சீட்டு தமிழ் மக்களுடைய உரிமைகளை விலை பேசுகின்ற அனைவருக்கும் எதிராக பயன்படுத்தப்படும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை தமிழ் மக்கள் வழங்காவிட்டால் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் என்பது தந்தை செல்வா கூறினார் 70 பிற்பகுதிகளிலே தமிழ் மக்களை கடவுள்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று. இந்த 2024 தேர்தலிலே தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னால் அணிதிரளாவிட்டால் கடவுள் மனமிறங்கினால் கூட தமிழ் மக்களை காப்பாற்ற முடியாது என்பதுதான் துயரமான நிலைமை. ரமேந்திரன், எனக்கு நிறைய பிடிச்சிருக்கிறது. என்னவென்று சொன்னால் நீங்கள் கூறிய ஒரு முக்கியமான விடயத்தை கூறி, அதாவது இந்த தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் நிற்பது பகைமையை ஏற்படுத்துவதற்காக இல்லை, எந்த சிங்கள அரசியல் தலைவருக்கு அவர்களுக்கு போட்டியாக நிற்கவில்லை என்பது இதை வெளிப்படுத்துகிறீர்கள். மற்றது நமக்காக நாம் என்று அவர்கள் கூறினார்களே அதைத்தான் நீங்கள் இன்னுமொரு விதத்தில் எங்களுடைய உறவுகளுக்கு கூறியிருக்கிறீர்கள். நாங்கள் பகையாக அவர்களோடு நின்று போட்டியிடவில்லை, நமக்காக நாம் அந்த நாட்டில் மண் எங்களுடைய இறமை எங்களுடைய மக்கள் அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமென்றால் நாங்கள் ஒரு தனி இனமாக வாழ வேண்டுமென்றால் அவ்வாறாக எங்களுடைய நடத்தைகள் இருக்க வேண்டும் என்பதை மிகவும் சிறப்பாக எங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் அதை எடுத்து காட்டியிருக்கிறீர்கள். ஏன் ஒரே ஒரு வாக்குத்தான் போட வேண்டும், அது தமிழ் பொது வேட்பாளருக்காக இருக்க வேண்டும் என்ற இப்பொழுது இது ஆரம்பித்தால் நான் நினைக்கிறேன் குறுகிய காலத்தில் பெரியோரு வளர்ச்சியை பாதையை நாங்கள் கண்டுபிடிக்கலாம் என்று நம்புகிறேன். உயிரோடை தமிழோடு அன்பர்கள் இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கள நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தாயக ஊடகவியலாளர் இரா மேதரோடு இணைந்து
அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இதுவரை நேரமும் அனுர குமர திசநாயக்கா அவர்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பான விடயங்களை தந்திருந்தார். ராமேந்திரன், நான் தொடர்ந்து ஒரு சில கேள்விகள் இருக்கின்றது. சஜித் பிரேமதாச தொடர்பாக நீங்கள் கடந்த வாரம் சுமந்திரன் அவர்கள் எவ்வாறு தந்திரமாக சிங்கள மக்களுக்கு ரணிலை ஒரு இனவாதி என்று காட்டுவதன் ஊடாக எப்படி அவருக்கு ஒரு ஆதரவை பெறுவது என்ற விடயத்தை மிகவும் சிறப்பாக நீங்கள் ஆய்வாக எங்களுடைய உறவுகளுக்கு கொண்டு வந்தீர்கள். உடனடியாகவே காற்றலையில் அன்பர்கள் இணைந்து கூறினார்கள், சிறப்பாக கூறினீர்கள், உண்மையான நிலைமைகளை எடுத்து வந்திருந்தீர்கள். நீங்கள் கூறிய அந்த விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது ராமேந்திரன், நான் ஏற்கனவே கூறியது போல் உறுதிப்படுத்தும் வகையில் சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. அங்கேன் ராமநாதன், சஜித், சுமந்திரன் இவர்களுக்கு இடையில் ஒப்பந்தம், ஒரு டீல் ஒன்று நடந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக என்ன அவதானித்தீர்கள் என்று கூற முடியுமா? உண்மையில் நாங்கள் குறிப்பிட்டதை போன்று அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. மிக விரைவாகவே அது அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது. நாங்கள் கடந்த வாரம் வந்த நிகழ்ச்சியில கூறுகின்ற போது சுமந்திரன் சஜித்துக்கு இடையிலான டீல் என்பது ஒரு இனவாத ரீதியாக ரணில் தரப்பை நன்மையடை செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் அந்த விடயத்தை பார்த்திருந்தோம். அதை நிரூபிக்கின்ற வகையிலே இன்று அங்கேன் ராமநாதன், உங்களுக்கு தெரியும், தற்போது ரணில் விக்ரமசிங்கவனுடைய கூடாரத்திலே இப்போது புதிய வரவாக இணைந்திருப்பவரான் அங்கேன் ராமநாதன். அவர் ஒரு விடயத்தை யாழ்ப்பாணத்திலே வைத்து ஒரு ஊடக சந்திப்பை நடத்துகின்ற போது உடனடியாக இதெல்லாம் சொல்லி வைத்து செயற்படுவதை போன்று இதெல்லாமே ஒரே ஒரே கூடாரத்திலே இந்த திரைக்கதை வசனங்கள் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதாவது ரணில் விக்ரமசிங்க, சுமந்திரன், அங்கேன் போன்றவர்களை இணைந்து சுமந்திரன் இப்படி ஒரு விடயத்தை செய்கின்ற போது அங்கேன் இந்த விடயத்தை பேச வேண்டும், சாணக்கியன் இந்த விடயத்தை பேச வேண்டும், டக்ளஸ் இந்த விடயத்தை பேச வேண்டும் என்பதாக அவர்களுக்கு சொல்லி வைத்து பேசுகின்ற விடயங்களாகத்தான் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் தான் நாங்கள் கூறியதை உடனடியாக அங்கேன் ராமநாதன் இங்கே கொளுத்தி போட்டிருக்கிறார். அதாவது 13+ சுமந்திரன் சொல்லி இருக்கின்ற விடயம் சஜித் பிரேமதாசா 13+க்கு உடன்பட்டிருக்கின்றார். அந்த 13+ தொடர்பாக இணக்கம் காணப்பட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்தாவிட்டால் நாடு மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்க வேண்டி வரும் என்று சுமந்திரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் வைத்து பகிரங்கமாக எச்சரித்திருந்தார். உடனடியாக அது தொடர்பாக கருத்து தெரிவித்த அங்கேன் ராமநாதன் 13+ என்றால் அதனுடைய எல்லை எது என்பதை சுமந்திரன் உடனடியாகவே நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். அதாவது தமிழீழம் என்பது கூட 13+ தான், சமஷ்டி என்றாலும் அது 13+ தான். ஈழம் அமைந்தால் கூட, அதாவது சஜித் சுமந்திரன் டீல் மூலமாக ஈழம் அமைந்தால் கூட ஒரு தமிழனாக, தமிழ் மகனாக நான் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கின்றேன். சமஷ்டி அடிப்படையிலாக ஒரு தீர்வு வந்தால் கூட அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் அந்த 13+னுடைய எல்லை சமஷ்டியா ஈழமா என்பது தொடர்பாக இந்த டீலோடு சம்பந்தப்பட்டவர்கள் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். இப்போது தெரியுங்களா பூனைக்குட்டி எவ்வளவு சீக்கிரமாக வெளிவந்து விட்டது என்று. இந்த ஒன்றே போதும். தென்னிலங்கையிலே இந்த தமிழ் ஊடகங்களே சமஷ்டியா ஈழமா டீலை வெளிப்படுத்த வேண்டும் அங்கேன் ராமநாதன் வலியுறுத்தல் என்று தென்னிலங்கை ஊடகங்கள் எப்படி இதை பூதாகரப்படுத்தி இருப்பார்கள்? சஜித் சுமந்திரன் டீல் ஈழம் அமைவது நிச்சயம் என்ற வகையிலோ ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் இப்படி ஒரு கதையை கொண்டு வந்தாலே தமிழ் மக்கள் சஜித் வென்றால் நாடு இரண்டாக பிளவுபட்டு விடும், சுமந்திரன் சஜித் டீலின் மூலமாக நாடு பிளவுபட போகின்றது என்ற ஒரு கருத்தை தென்னிலங்கையில விதைத்து விட்டாலே சஜித்தினுடைய வாக்குகளை சிதைத்து விட முடியும். இப்போது இருக்கின்ற நிலைமையில இருமுனை போட்டி தான் இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கே இப்போது கூட 3வது இடத்தில் தான் இருக்கின்றார். இப்போது ஒரு அண்மையாக வந்த கருத்து கணிப்புகளில் கூட 20% கூட இன்னும் ரணில் விக்ரமசிங்க தொடவில்லை. 40%, 45% இடைப்பட்டதாக சஜித்துக்கும் அன்றகுமர திசநாயக்காவுக்கும் இடையே போட்டி நிலவுகின்றது. ஆக இந்த நிலைமையில சஜித் பிரேமதாசா தான் தமிழ் மக்களுடைய, அதாவது தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகளை அவர் பலமாக கொண்டிருக்கின்றார். அவருடைய அந்த இப்போதைய நிலைமையிலே சஜித் பிரேமதாசா கிட்டத்தட்ட ஒரு 42% 45% வாக்குகளை அவர் பெறுவார் என்று சில கருத்து கணிப்புகளில் சொல்லப்படுகின்றது. பெரும்பான்மையாக சஜித் பிரேமதாசாவுடைய ஆதரவாக காட்டப்படுகின்றது வடக்கு கிழக்கு மலையகம் மற்றும் புத்தளம் உள்ளிட்ட அந்த முஸ்லிம் மாவட்டங்களில் தான் சஜித் பிரேமதாசாவுக்கான ஒரு முன்னணி ஒரு பலமான ஒரு மாவட்டங்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. ஆகவே அந்த சஜித் பிரேமதாசாவுக்கும் அன்றகுமர திசநாயக்காவுக்கும் உள்ள இடைவெளி என்பது தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகளாக காணப்படுகின்றது. ஆக அந்த வாக்குகளை சிதைத்து விட்டார். இல்லை சஜித் பிரேமதாசாவுக்கு விழுகின்ற அந்த தென்னிலங்கை இனவாத தரப்பினருடைய வாக்குகளை குறைத்து விட்டால் அதை அனுரகுமர திசநாயக்காவுக்கு, ஏன்னா சஜித்தினுடைய வாக்குகள் அனுரவுக்கு செல்வதை விட அந்த இனவாத ரீதியாக பிரித்தெடுக்கப்படுகின்ற வாக்குகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இல்லை நாமல் ராஜபக்சவுக்கு தான் அது செல்லக்கூடும். ஆகவே சஜித்தினுடைய பலத்தை குறைப்பது.
அந்த தந்திரத்தின் அடிப்படையில் தான் இப்போது இந்த விடயம் முன்வைக்கப்படுகின்றது. இப்போது நாமல் ராஜபக்சே ஒரு திசை திருப்புகின்ற வேட்பாளராக களமிறக்கப்பட்டாலும் ஒரு முழுக்க முழுக்க ஒரு இனவாத ரீதியாக ஒரு சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய பாதுகாவலனாக எப்படி 2019 கோட்டபாய ராஜபக்சேவை முன்னிலைப்படுத்தினார்களோ இப்போது ரணில் விக்ரமசிங்கவை அங்கே முன்னிலைப்படுத்துகின்றார்கள். இந்த ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஆட்சி மீளவும் அவருடைய கைகளில் அதிகாரம் இல்லாவிட்டால் மீண்டும் வரிசை யுகம் வரும் என்ற வகையிலும் பல்வேறு விதங்களிலே நாட்டு மக்களை அச்சுறுத்த தொடங்கிவிட்டார்கள். ஆகவே இப்போது ஒரு நாட்டு பொருளாதார ரீதியாகவும் பௌத்த சிங்கள பேரினவாதத்தினுடைய பாதுகாவலனாகவும் ரணில் விக்ரமசிங்கவை முன்னிலைப்படுத்துகின்றனர். ஆகவே இப்போது இந்த சுமந்திரன் சஜித் தரப்பு சஜித்தை ஆதரிப்பதாக வெளிப்படுத்திய விடயத்தினுடைய பின்னணி தொடர்பாக இப்போது அங்கேயன் ராமநாதன் மட்டுமல்ல தென்னிலங்கையிலே பலரும் இந்த விடயங்களை பேச தொடங்கிவிட்டார்கள். இது ஒரு தென்னிலங்கையிலே பாரிய ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சுமந்திரன் தரப்பு அதாவது தமிழரசு கட்சி சஜித்தை ஆதரிப்பதாக எடுத்த தீர்மானமும் அது தொடர்பாக சுமந்திரன் வெளிப்படுத்திய விடயமும் கடந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் கூறியிருந்தோம். 2019 சஜித் சுமந்திரன் வவுனியாவில் வைத்து கூறினார், தமிழீழம் என்ற ஒரு சொல்லை தவிர சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதாக இருந்தால் தமிழீழம் என்ற ஒரு சொல் இருக்காது, ஆனால் அதற்குள் இருந்த அத்தனை கட்டுமானங்களும் அத்தனை விடயங்களுமே அவர் நிறைவேற்றி தருவார். அந்த ஒரு சொல் தான் சயித் பிரேமதாசாவை தோற்கடித்து கோத்தபாய ராஜபக்சேவை ஜனாதிபதியாக்கியது. இப்போதும் இன்னும் 2 வாரங்கள் இருக்கின்றது. அவர் அந்த தேர்தல் அண்மிக்கின்ற ஒரு தருணத்திலே அதே போன்ற ஒரு கூற்றுக்களை சுமந்திரன் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடும். அது ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே ஏற்கனவே ரணில் ஒரு பொய்யர் என்றும் ஒரு இனவாதி என்றும் பகிரங்கமாகவே நாடாளுமன்றத்தில் வைத்து சுமந்திரன் கூறிவிட்டார். அது இப்ப தென்னிலங்கையிலே ரணிலுக்கான ஒரு ஆதரவு தளத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தமிழர்கள் யாரை எதிர்க்கின்றார்களோ அவர்களை சிங்களவர்கள் தங்களுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொள்கின்ற நிலைமை இப்போதும் இருக்கின்றது. அவை இப்போது ரணில் விக்ரமசிங்கவை சுமந்திரன் இவ்வளவு ஒரு இனவாதியாக உருவகப்படுத்துவது என்பது இவர்தான் உங்களுடைய தலைவர் என்பதை மறைமுகமாக சிங்கள மக்களுக்கு சொல்வதாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இப்போது அதை இன்னும் மேலும் வலுப்படுத்துகின்ற வகையில் எப்படி 2019 தமிழீழம் என்ற சொல்லை தவிர அனைத்தையுமே சஜித் தருவார் என்று கூறினாரோ அதே போன்று அவர்களுக்குள் பேசப்படாத விடயங்களை கூட அவர் இங்கே பொது வழியிலே சஜித்துக்கு ஆதரவாக கருத்து கூறுவதாக கூறிக்கொண்டு அதை ஒரு தென்னிலங்கையிலே ஒரு கொளுத்தி போடுகின்ற விடயமாக மாற்றக்கூடும். ஆகவே அவர்களுடைய இலக்கு என்பது சஜித் சுமந்திரன் டீல் என்பது உண்மையில இதிலே சஜித் பலிக்கடாக்கப்பட்டிருக்கின்றார். அவர் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கின்றார் சுமந்திரன் தரப்பு ஏதோ தனக்காக வேலை செய்கின்றார்கள் என்று. ஆனால் மறைமுகமாக ஒரு இனவாத ரீதியாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையில் தான் இந்த சஜித் சுமந்திரன் டீல் என்பது மேற்கொள்ளப்பட்டு அது வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதுதான் உண்மை. நன்றி ராமேந்திரன். நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வருவதற்கு முன்னதாக நிறைவாக பொது வேட்பாளருடைய பரப்புரை எவ்வாறு செல்கின்றது? வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது 4 வேட்பாளர்கள் விவாதத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். சஜித், நாமல், திலித் அவருடன் சேர்த்து அரியநேத்திரனும் பங்கேற்பார் என்ற செய்திகள் வந்திருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தில் பரப்புரை நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. அது தொடர்பாக என்ன நிலைமை என்றதை கூறுங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு. உண்மைதான். இன்றைய தினம் வவுனியா மாவட்டத்திலே தமிழ் பொது வேட்பாளருக்கான பரப்புரை பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதுக்கு முன்னதாக யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து அதாவது பொலிகண்டியில் ஆரம்பித்து பொத்துவில் வரை முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நமக்காக நாம் என்கின்ற அந்த பரப்புரை பயணம் யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், மன்னார் மாவட்டத்திலே நிறைவு செய்யப்பட்டு அதாவது முதல் கட்ட பரப்புரை பணிகள் நிறைவு செய்யப்பட்டு திருவோணமலை மாவட்டத்திலே கடந்த 2 நாட்களாக முன்னெடுக்கப்பட்டது. உண்மையில கிழக்கு மாகாணத்திலே வெறுகல் பகுதியில் அதாவது திருவோணமலை எல்லை பகுதியில வைத்து சிறப்பான ஒரு வரவேற்பு அங்கே வழங்கப்பட்டிருந்தது. திரியாய் பகுதியிலே ஒரு பெருமளவான இளைஞர்கள் உண்மையிலே அந்த திரியாய் பகுதி என்ற உண்மையை தமிழர்களுடைய ஒரு பிரதேசம் என்று ஒரு சிங்களவர்கள் அதிகமாக வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக அது மாறி இருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து திருவோணமலை மாவட்டத்தை இணைக்கின்ற அந்த பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியிலே பெருமளவான ஒரு 2 சக்கர வாகனங்கள், முச்சக்கர வண்டிகள், கார், வேன் என பெருமளவான இளைஞர்கள் அங்கே சிவப்பு மஞ்சள் கொடிகளை தாங்கியவாறு வரிசையாக அங்கே ஒரு பேரணியாக காத்திருந்து அரியநேத்திரன் வரை கிழக்கு மாகாணத்துக்கு வரவேற்றிருந்தார்கள். அவ்வாறு வரவேற்றவர்கள் பேரணியாகவே அங்கிருந்து அழைத்து சென்று செல்லும் இடமெல்லாம் மக்கள் மிகப்பெரிய ஒரு உற்சாகமான வரவேற்பை அரியநேத்திரன் அவர்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திலே வழங்கியிருக்கின்றார்கள். இப்ப நாட்கள் மிக குறைந்த அளவிலே ஒரு ஒரு அடையாள ரீதியாக சில இடங்களிலே ஒரு மக்கள் பரப்புரை கூட்டங்களை நடத்தி கொண்டு ஒரு சில நகர்பகுதிகளிலே துண்டறிக்கைகளை விநியோகித்துக் கொண்டு அவர்கள் மிக விரைவாக 8 மாவட்டங்களையும்
முதல் கட்ட பரப்புரைகளை முடித்து பின்னர் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டங்களை நடத்துகின்ற ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இப்ப கிழக்கு திருவோணமலையிலே 2 நாட்கள் பரப்புரை பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு மாகாணங்கள் மாவட்டங்களை ஒப்பிடுகின்ற போது கிழக்கு மாகாணத்திலே திருவோணமலையிலே அவருக்கு வழங்கப்பட்ட ஆதரவு என்பது உண்மையிலே ஒரு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. அங்கே உண்மையிலே நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலே இதுவரை காலமும் ஒரு தென்னிலங்கை வேட்பாளர்கள் இல்லை ஒரு வேறு தரப்பினர் சினிமா பிரபலங்கள் வருகின்ற போது முண்டி அடித்துக் கொண்டு செல்ஃபி எடுப்பதோ இல்லை அவர்களோடு சேர்ந்து நின்றோடு புகைப்படம் எடுப்பதை நான் தான் பார்த்திருக்கின்றோம். ஆனால் திருகோணமலை மாவட்டத்திலே எங்களுடைய பொது வேட்பாளர் அரியநேத்திரன் அவர்கள் அங்கே சென்ற போது அங்கே வயது வேறுபாடு இல்லாமல் இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் என வயது வேறுபாடு இல்லாமல் அவர்கள் அவரை சென்று அவருக்கு கைலாகு கொடுத்து அவரை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவரோடு சேர்ந்து நின்று புகைப்படம் எடுப்பதை அவர்கள் பெருமையாக கருதுகின்றார்கள். அவ்வளவு தூரம் அங்கே மக்களால் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார் என்றால் அவ்வளவு தூரம் ஒரு இதுதான் உண்மையிலே ஒரு ஒரு சரியான ஒரு 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 நிலையை நோக்கி அது நகர்ந்திருக்கின்றது. இன்று இப்போது அன்றகுமார திசாநாயக்கா வடக்குக்கு வந்து சென்றார். இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க வடமராட்சி மண்ணிலே வந்து ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். இப்ப இப்படியான ஒரு சூழ்நிலையில அவர்கள் மக்களோடு ஒட்டாமல் மேடைகளில் நின்று அவர்கள் வார்த்தைகளை உதிர்த்து விட்டு கைகளை அசைத்து விட்டு செல்கின்ற ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. அதையும் கடந்து மக்களோடு ஒரு அளவலாகின்ற நிலைமை ஏற்பட்டாலும் ஒரு சம்பிரதாய பூர்வமாகத்தான் அது இருக்கின்றதே தவிர இப்படி மக்கள் உணர்வு பூர்வமாக அங்கு ஒன்றிக்கின்ற நிலைமை இல்லை. ஆனால் தமிழ் வேட்பாளர் அரியநேத்திரன் அவர்களை உண்மையில அவர்கள் ஒரு ஒரு அவ்வளவு ஒரு நெருக்கமாக அவர்கள் உணர்வு பூர்வமாக அவருக்கான வரவேற்பை வழங்கியதன் ஊடாக அந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற கருத்தியலை கிழக்கு மக்கள் குறிப்பாக திருவண்ணாமலையிலே இருக்கின்ற மக்கள் எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இதன் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே பெரும்பாலான அரசியல் கூட்டங்கள் எல்லாமே அழைத்து வரப்படுகின்ற கூட்டங்கள் என்று அன்றகுமார திசாநாயக்கா அவருடைய கூட்டத்திலும் பெருமண்ணிக்கானவர்கள் அங்கே கொண்டு வரப்பட்டார்கள். ரணில் விக்ரமசிங்கவுக்கான கூட்டம் அங்கே ராமநாதனுடைய ஏற்பாட்டிலே வடமராட்சியிலே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எதிர்வரும் நாட்களிலே யாழ்ப்பாணத்திலே ஒரு கூட்டம் விஜயகலா மகேஸ்வரனால் ஏற்பாடு செய்யப்பட இருக்கின்றது. அங்கெல்லாம் அழைத்து வரப்படுகின்ற கூட்டங்கள் அவர்கள் வாங்கிய காசுக்காக அங்கே நின்று கொண்டு கொடிகளை ஆட்டி விட்டு சென்று விடுவார்கள். இவ்வாறு உணர்வு பூர்வமாக அங்கே பங்களிப்பு இருக்காது. ஆக உண்மையிலே கிழக்கு மாகாணத்திலே திருவோணமலை உண்மையிலே கிழக்கு பறிபோகின்றது என்கின்ற ஒரு 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 ஏமாற்ற நிலைமை இன்று ஒரு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கிழக்கு மண்ணை சேர்ந்த ஒருவர் என்ற அடிப்படையிலே அங்கே அவருக்கான ஒரு வரவேற்பு இருந்ததா தெரியவில்லை. இருந்தாலும் அது ஒரு உணர்வு பூர்வமாக அவருக்கு அங்கே ஒரு வரவேற்பு வழங்கப்பட்டது நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலே ஒரு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படியாக ஒரு தமிழ் மக்களுடைய மனங்களோடு மிக நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ஒருவராக பொது வேட்பாளர் மாறி இருக்கின்றார். அரசியல் ரீதியாகவும் ஏனைய நடவடிக்கைகள் சார்ந்தும் ஒரு மக்களை இவ்வாறு பொது வேட்பாளருக்கு மிக நெருக்கமாக கொண்டு வரக்கூடிய செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கின்ற போது உண்மையிலே இந்த 2024 செப்டம்பர் 21 தமிழ் மக்களுடைய தீர்ப்பு என்பது உண்மையில எல்லோரும் எதிர்பார்ப்பதை போன்று ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை இந்த திருவோணமலை மாவட்ட பயணம் என்பது எங்களுக்கு கூறி நிற்கிறது. மிகவும் சிறப்பாக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசுத் தலைவருக்கான தேர்தல் அனுரகுமார திசாநாயக்கா அவருடைய நிலைமையில் தமிழ் அரசியல்வாதிகளுடைய ஏமாற்றும் வித்தகள் தந்திரங்கள் எவ்வாறு அமைந்திருந்த என்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம்.